அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் என்னால் மறக்க முடியாத ஒரு படம் சுல்தான். பட் இந்த படத்தில் எவ்வளோ காட்சிகள் வர எனக்கு தெரியல. இன்னும் நான் படம் பார்க்க முடியும். ஏன்னா காரணம் இந்த எலெக்ஷனில் சிஎஸ்சி வேட்பாளர் இருந்ததுனால அதில் பிஸியாக ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷம். கொடுக்க சொல்லுங்கள் சார். கல்யாணம் மகாபிரபு 5 lakhs கொடுத்தார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கொரோனா காலத்தில் என் சின்ன பையனுக்கு கல்யாணம். அது யாருக்கும் சொல்லாமல் வச்சுக்கோங்களா, வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன். அதுக்கு பணம் தேவைப்படுதில்ல. சுல்தான் சின்ன பையனுக்கு கல்யாணம். மகாபிரபு கார்த்திக் இருவரும் சேர்ந்து 5 lakhs. அது மாதிரி இந்த சுல்தான்ங்கிற படம் என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துச்சோ இல்லையோ, என் பசங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துமாங்க நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நிகழ்ச்சி இங்கே சொல்லலை, நானாக கேட்டேன். என் நண்பர் கேள்விக்கணும் தான் சொன்னார், இன்றைக்கி பிரச்சனை வரலையா? எனக்கு எவ்வளோ சின்ன தெரியல. அப்படியே நான் போக மாட்டேன் சார். நீங்கள் எலெக்ஷனில் பிஸியாக இருக்கீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்தால் அப்போ என்ன எலெக்ஷன் நிற்கிறேன், ஜனங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தான் நானே ஓடி வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நிறைய நட்பு ஏற்படுத்துது. பாக்யராஜ் கண்ணன் சார் அவர் எனக்கு முதல் படத்துலேயே என்னை ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. அவர் சொல்ல, ஒரு சீனோ 10 சீனோ நான் எடுக்கிற படத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த படத்து மூலியமாக சார்லாம் அறிமுகம். பொன்வன் சார்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கங்கள். கார்த்திக் சார் சில விஷயங்கள் சொல்லுவார், நான் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள்லாம் அவர் சொன்ன வார்த்தை, நான் சின்ன வயசில் அவங்க கேஸ்ட் கேட்டிருக்கேன். சிரிப்போ கேஸ்ட் 88 பாப்பா நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நம்ம கேஸ்ட் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இருக்கார், அவர் விட நம்ம நடிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் பெரும்பாலும் என்னை பத்திரிகையிலும் சரி, ப்ரெஸ்லையும் சரி, படத்தில் நடிக்கிற படத்துலையும் சரி என்னை போடுங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். நான் படம் எடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது நம்மளுக்கு தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அது பக்கத்தில் இருந்தாலும் வராது. இதுதான் வாழ்க்கை. என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை. நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு எந்திரிக்கணுமாங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எந்திரிச்சோமா நம்ம கும்பிட்ற ஐயோனுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நான் முதல்ல கேட்டது, அப்பா இந்த படத்தில் நான் இருக்கேன், நான் அண்ணாமலையார்னு பேர் சொல்லியிருக்கேன், அது இருக்கா? அதை தான் எல்லாத்தையும் கேட்டேன். சார் அதான் கடைசியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா. இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் லென்த்து டைலாக்ங்கிறதோட ஷார்ட் சின்ன டைலாக். என்கிட்ட இத்தனை ஏக்கரா இருக்கே, அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வசனம் எனக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் சுயேட்சை என்னது முக்கிய காரணமே டெல்லியில் போகிற விவசாயத்துக்காக தான். மலர்ஸ் தாங்கள் ஒரு 100 நாளுக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்க, யாருமே போய் பேச மாட்டாங்க. நாங்கள் ஒரு வேதனை. இந்த கதையிலையும் நம்ம விவசாயம் சார்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி நெல்லை கொடுப்பாரு, நெல்லை கொடுத்து அப்படியே அநேகமாக கண்ணில் தண்ணி வருது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுடைய எதிர்ப்பு எப்படி காட்டுறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். நான் எம்எல்ஏ ஆகணுங்கிறது அப்புறம் என்னோடய எதிர்ப்பு, எனக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்களோ அந்த எதிர்ப்பு ஓட்டு இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு. நான் அரசியல் பேசலை, ஆனால் உண்மையை சொல்லுவேன். 23 சீட்டுக்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நம்பர் 1 வருது, நம்பர் 2 வருது, நம்பர் 3 வருது. மற்ற மாநில சிஎம் வர்றாங்க. அங்கே லட்சக்கணக்கான பேர் 100 நாள் மேலே போராடிருந்தாங்க. இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் அங்கே போய் நான் இருக்குமே, அதுதான் நான் யோசனை பண்ணேன். அதனால் இந்த படப்பணத்தில் இதை சொல்கிறதுக்கு கப்பானிக்கு அரசியல் பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத விட சக்ஸஸ்ஃபுல்லில் நம்ம படம் நல்லா இருக்குது, ஓடுதுன்னு சந்தோஷம். நன்றி, வணக்கம்.